இப்போ 10 வயசுக்கு பொண்ணுக்கு பேண்ட் வெட்டினோம். இப்போ டாப் அதே பொண்ணுக்கு டாப்பு. ஹைட்டு பார்த்திங்கன்னா லென்த்து வந்து 32, செஸ்ட்டு வந்து 30, வேஸ்ட்டு வந்து 27, சீட்டு வந்து 32. இதுதான் டாப்போட மெஷர்மெண்ட்டுக்கு தேவையானது. இதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு இது ரெண்டும் தேவை. ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா 4, பஃப் ஸ்லீவு 10 வந்து ரவுண்டு. லென்த்து வந்து 32 தேவையில்ல. இந்த செஸ்ட்டு வந்து 30 தேவை. நான் வந்து 10 மடிச்சிருக்கேன். 4 இருக்குது பார்த்துக்கோங்க. இது 4 பீஸாக இருக்குது. இப்போ 4 மடித்ததுக்கப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா 10 இருக்குது. லென்த்து வந்து 32னா லைனிங் வந்து 30 வச்சா போதும். இதிலே ஸ்லீவுக்காக மேலே நான் விட்டுறேன். ஒரு 4.5ன்றது 5 இன்ச்சு ஸ்லீவுக்காக மார்க் பண்ணிடுறேன். பேலன்ஸை வந்து லைனிங்கு டாப்போட லைனிங் எடுத்துக்கிறேன். இந்த நெக்கு ஓப்பன் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு 2லேருந்து 2.25க்குள்ளே தான் வைக்கணும். நான் என் பாப்பாவுக்கு 2 எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா 3. ஆம் ஹோல் பார்த்திங்கன்னா 4.5. அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. செஸ்ட்டு வந்து 30. 30 4ஆல் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 68, 7.5 வரும். 7.5 மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. வேஸ்ட்டு லென்த்து பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 12லேருந்து 13, சின்ன பசங்களுக்கு 10.5. வேஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 27. 27 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6.25, 6.5 அப்படி வரும். 32. சீட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா 19, 20, 22 லேடிஸ்க்கு, அதாவது விமென்ஸுக்கு வரும். கிட்ஸுக்கு வந்து 18 எடுத்துக்கலாம். இந்த இடத்துலேருந்து சீட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சீட்டு வந்து 32 வருது. 32 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 8. இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு. இதுலேயும் 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. இவ்வளோ போதும். இங்கேருந்து வெளியே வரும்போது இப்படி குறுகி போட்டால் இந்த லைனிங் வந்து தண்ணியில் படப்பட சுருங்கி இப்படி வந்துடும். அந்த டாப் இப்படி விரிஞ்சிருக்கிறது இப்படி வந்துடும். அதனால் இதை கொஞ்சம் 1 இன்ச் வெளியே நகட்டி நம்ம கோடு போடணும். இப்போ ஷோல்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு சாய்வாக கோடு போட்டு ஷோல்டரை சாய்வாக மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களோட ஃப்ரண்ட்டு நெக்கு 3.5, பேக்கு நெக்கு 3. ஸோ இதுலேருந்து ஃப்ரண்ட்டு நெக்கும் 3, 3.5ன்றதை நான் 2த்தையும் ஒன்றாவே மார்க் பண்ணிக்கிறேன். என் மேலே நெக்கு ஓப்பன் வந்து 2 மார்க் பண்ணல, அதே மாதிரி இங்கேயும் 2 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்லாத்துக்கும் கோடு ஒன்றா போட்டுக்கோங்க. இந்த 3, 3.5 ஒன்று சேருங்க. இது ரவுண்ட் நெக்கு, அதனால் ரவுண்ட் நெக்குக்கு ஒரு 1/2 இன்ச்சில் கோடு போட்டு, அதாவது இந்த இடம் வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி புள்ளி வச்சு அதை வந்து சேர்க்கறதுக்கு இப்படி ரவுண்டை வந்து இது கூட வந்து சேர்த்துட்றேன். இப்போ கட்டிங் பாருங்கள். மேலே என்ன நெக் வரைஞ்சிருக்கீங்களோ அந்த நெக்கை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அது பேக்காக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி. இந்த சாய்வாக இருக்குல்ல, அதுக்கு போயிட்டு ஆம் ஹோலுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இதிலேருந்து இதுக்கு அரையாக வரா மாதிரி, இதிலேருந்து இப்போ இது வந்து ஒரு 5 இன்ச்சுனா இப்போ வந்து 4 இன்ச் இருக்கும். 4ல் பாதி 2. இந்த 2ல் ஒரு 1/4 இன்ச் உள்ள கூடி மார்க் பண்ணி இப்படி ஆழம் எடுத்து இந்த 1 இன்ச்சுக்கு போகிற மாதிரி வந்து நம்மளோட ஆம் ஹோலை ஜாயின் பண்ணிடணும். இப்போ இதுதான் மார்க்கு. நம்ம உள்ளே மார்க் பண்ணிது மார்க்கு. எக்ஸ்ட்ரா விட்டது தான் நீங்கள் கட் பண்ணணும். அவ்வளோதான். ஸ்லீவுக்காக நம்ம விட்டுருக்கோம்ல, அது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பஃப் ஸ்லீவ் வைக்கணும். ஸோ 11 இருக்குது. இந்த 11ஐயும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன்.
இவங்க வந்து 2 மீட்ரு வாங்கினது வந்து ரொம்ப பெருசு. குழந்தைக்குன்னும் போது ஒரு 1 மீட்ரு இல்லை 1.25 மீட்ரு வாங்கினாவே இவங்களுக்கு போதுமானது. தேங்க்யூ.